கோலாலம்பூரில் 130 ஆண்டுகள் பழமையான இந்து ஆலயத்தை இடமாற்றம் செய்யும் உத்தேச நடவடிக்கை குறித்து சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். அந்த ஆலயம் அமைந்திருக்கும் நிலம் கடந்த 2012ஆம் ஆண்டில் ஜாக்கேல் ட்ரேடிங் செம்பியான் பெர்காட் நிறுவனத்திடம் விற்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் அந்நிறுவனம் பள்ளிவாசலை நிர்மாணிக்க உத்தேசித்திருப்பதை பல்வேறு தரப்பினர் ஆட்சேபித்து வருகின்றனர். அந்த நிலத்தில் பள்ளிவாசலை நிர்மாணிக்கும் முடிவுக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அன்வார் நேற்று தெளிவுபடுத்தினார். அந்நிலத்தின் உரிமையாளர்களான அந்நிறுவனம்தான் அங்கு பள்ளிவாசலை நிர்மாணிக்க உத்தேசித்துள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். முஸ்லிம் சமூகம் உட்பட எந்த ஒரு தரப்பினரும் தேவையற்ற முறையில் நடந்து கொள்ளாதிருந்தால் இந்த விவகாரத்தை நம்மால் முறையாக கையாள முடியும் என்று KLIA விமான நிலையம் அருகே உள்ள சுல்தான் அப்துல் சமாத் பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அன்வார் இதனை குறிப்பிட்டார். ஏற்கனவே திட்டமிட்டபடி பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்படும் என்றும் ஆலயத்திற்கான நிலம் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதி அளித்தார். பிரதமர் எனும் வகையில் எந்த ஒரு ஆலயத்தையும் சமய தலத்தையும் தகர்க்கும்படி உத்தரவிடுவேன் என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்று அவர் கூறினார். அது ஒரு பழைய ஆலயம், ஆனாலும் அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத ஆலயம் என்று அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் நல்லிணக்கத்தை பேணி வர வேண்டும் என்பதற்காக நிலத்தின் உரிமையாளரான அந்நிறுவனம் தேவைப்படும் சில உதவிகளை வழங்க முன் வந்துள்ளது. அதே வேளையில் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக கோலாலம்பூர் மாநகர் மன்றமும் மாற்று இடத்தை அடையாளம் கண்டுள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். பள்ளிவாசலை நிர்மாணிக்கும் பணியை தொடங்க 2021ஆம் ஆண்டிலேயே தங்களுக்கு அனுமதி கிடைத்திருந்தாலும் ஆலயத்தை இடமாற்றம் செய்யாத காரணத்தால் நிர்மாணிப்பு பணி தாமதமடைந்துள்ளது என்று ஜாக்கேல் ட்ரேடிங் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தது. ஆலயத்திற்கான மாற்று இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் இடமாற்றம் செய்யப்படும் வரையில் அது உடைக்கப்படாது என்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்தது. ஆலயத்தை இடமாற்றம் செய்வதில் சம்பந்தப்பட்டுள்ள தரப்பினர் இந்த விவகாரத்தை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்கு வழிகாண வேண்டும் என்று அன்வார் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதைய நிலவரத்தை எவரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றும் அன்வார் நினைவுறுத்தினார். இந்து சமய நடவடிக்கைகளில் சம்பந்தப்படாத வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட சமய சந்தர்ப்பவாதிகள்தான் பிரச்சனைக்கு காரணமாக உள்ளனர் என்றும் அந்நபர்கள் தங்களை வீரர்கள் போல் முன்னிறுத்திக் கொண்டு ஆலயம் உடைபடும் அபாயத்தில் இருப்பதாக அறிக்கை வெளியிட்டு வருகின்றனர் என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். மலேசிய மக்கள் தொகையில் 77 விழுக்காட்டினர் மகிழ்ச்சியுடன் இருப்பதை இப்சோஸ் எனும் கருத்தாய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வு தெரிவிக்கிறது. உலகளாவிய நிலையில் அந்த எண்ணிக்கை 71 விழுக்காடாக பதிவாகி உள்ளது. ஜப்பான், தென்கொரியா போன்ற வளர்ந்த ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மக்களை விட மலேசியர்கள் மத்தியில் மகிழ்ச்சி அளவு அதிகமாக உள்ளது என்றும் அந்த கருத்தாய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்சோஸ் நிறுவனம் 30 ஆசிய நாடுகளில் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளது. பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அந்நாட்டு மக்களில் 88 விழுக்காட்டினர் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக இந்தோனேசியாவும் தாய்லாந்தும் உள்ளன. அந்நாடுகளில் 79 விழுக்காட்டினர் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூர், ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகள் மலேசியாவை விட பின்தங்கி உள்ளன. மலேசியாவில் கடந்த ஆண்டு இனவாத சம்பவங்களும் வெளிநாட்டினர் மீது வெறுப்பை காட்டும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. 2023ஆம் ஆண்டில் 50ஆக பதிவாக இருந்த இச்சம்பவங்கள் கடந்த ஆண்டில் 73ஆக அதிகரித்துள்ளது என்று பூசாத் கோமாஸ் எனப்படும் அரசு சார்பற்ற இயக்கத்தின் 2024ஆம் ஆண்டு மலேசிய இனவாதம் மீதான அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. 2ஆம் கட்ட STR உதவி நிதி வரும் திங்கட்கிழமை முதல் கட்டம் கட்டமாக வழங்கப்படவிருக்கிறது. இதன் மூலம் சுமார் 90 லட்சம் சாமானிய மக்கள் பலனடைவார்கள் என்று நிதி அமைச்சு நேற்று வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது. இதற்காக 170 கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தகுதி அடிப்படையில் அவர்கள் அதிகபட்சமாக 650 வெள்ளியை பெறுவார்கள் என்றும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. STR விவர பதிவு தளத்தில் தங்களை பதிவு செய்து கொண்டிருப்போர் இப்பணத்தை அவர்களின் வங்கிகளில் கட்டம் கட்டமாக பெறுவார்கள் என்றும் பேங்க் சிம்பானான் நேஷனல் வங்கி கணக்கை கொண்டிருப்பவர்கள் அன்றைய தினமே இந்த பணத்தை பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவர பதிவு தளத்தில் இன்னும் தங்களை பதிந்து கொள்ளாத இந்த உதவி நிதிக்கு தகுதி பெற்றிருக்கும் மலேசியர்கள் தங்களின் விண்ணப்பத்தை STRயிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.